ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் ஒரு மயில், ஒரு ஃபாக்ஸ், ஒரு பென்குயின், ஒரு மைனா இது எல்லாத்தையுமே அவர் செல்ல பிராணியா வளர்த்து வந்தார். அந்த ராஜா ரொம்ப ஸ்ரீமந்தர். நிறைய பணம் வச்சிருந்தாரு. அவ்வளோ ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்தார். அதே மாதிரி அவர் வளர்த்த மயில் அவ்வளோ பெருசா அழகா வளர்ந்து நின்னுது. அது தோகை விரிக்க பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்தது. ராஜா சின்ன குட்டியிலிருந்து அந்த மயிலை வளர்த்து வந்தாரு. மயில், ஃபாக்ஸ், பென்குயின், மைனான்னு இதுக்கு எல்லாத்தையுமே அவ்வளோ செல்லமா வளர்த்தாரு. ராஜாக்கு இதுங்க எல்லாம் செல்லம். அப்பப்ப ராஜாட்ட சொல்லிட்டு இதுங்க பறந்துட்டு அதுங்களோட பிளேஸுங்களுக்கு போயிட்டு போயிட்டு வரும். ராஜா எவ்வளவு செழிப்பா எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தாரோ அதே மாதிரி அதுகளையும் அவ்வளவு ஒரு கிராண்டா ஆடம்பரமா வச்சிருந்தாரு. அதுங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லா ஆடம்பரத்தையும் அதுங்களுக்கு கொடுத்து வளர்த்தாரு. பெண் கோயிலும் ஃபாக்ஸும் அப்பப்ப பனிப்பிரதேசங்களுக்கு போயிட்டு பனியில விளையாண்டுட்டு ஜாலியா வரும். மைனாவும் அதோட ஏரியாவுக்கு போயிட்டு அதுவும் வளர்ந்து வரும். அப்பப்ப ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். பெண் கோயில்னு ராஜா ஒரு வேலைக்கார வச்சிருந்தாரு இந்த எல்லா பிராணிகளையும் பார்த்துக்கறதுக்கு. அவங்ககிட்டயும் அவ்வளவுதான். ராஜா எப்படி செல்லமா வச்சிருந்தாரோ அதே மாதிரி அவனும் அவ்வளவு செல்லமா அழகா பார்த்துக்கிட்டான். நல்ல ஒரு வேலைக்காரன். அவனை பார்க்கும் போதெல்லாம் ராஜாக்கு அப்படி ஒரு ஆசை. என்ன மாதிரியே என் பிராணிகளையும் பார்த்துக்கிறானே, என்னோட அனிமல்ஸ் எல்லாத்தையும் செல்லமா பெட்டா வளர்க்குறானேன்னு ராஜாக்கு ஒரு ஆசை. மைனாவும் ராஜாவை அப்பப்ப வந்து பார்த்துட்டு போகும். ஒரு நாள் ராஜாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தாரு. அப்போ ஒரு நாள் மைனா, மறுபடியும் ஃபாக்ஸ், பென்குயின் இவங்க எல்லாரும் சேர்ந்து 3 பேரும் சேர்ந்து ராஜாக்காக மருந்து தேடி போனாங்க. ஆளுக்கு ஒரு திசையில போனாங்க. ராஜாவோட மருந்தை தேடி எப்படியோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. ராஜாக்கான மருந்தை பென்குயினும் ஃபாக்ஸும் தேடி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விதைகளை மைனா கொண்டு வந்துச்சு. இதை எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மருந்து தயாரிச்சு ராஜாக்கு கொடுத்து ராஜாவை காப்பாத்தினாங்க. ராஜா கூட எல்லாருமே ஹாப்பியா வாழணுங்கிறது இவங்களோட நாள் கனவு. ராஜாவை எந்த காரணத்தை கொண்டு ராஜாவை இழக்க இவங்க தயாரா இல்லை. ராஜா மேல அவ்வளவு ஒரு உயிரா இருந்தாங்க. அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு ராஜாவை காப்பாத்திட்டாங்க. மறுபடியும் ராஜா கூட சேர்ந்து வாழலாம் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பனிப்பிரதேசங்களுக்கு போய் மறுபடியும் ஹாப்பியா ஒரு சுற்றுலா வச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்தாங்க ராஜாவை பார்க்க. அப்ப ராஜா பூர்த்தி ஃபுல்லா குணமாயி நல்லா ஃபுல்லா ஹெல்தியா ரெடியா இருந்தாரு. ராஜாவை பார்த்தனையும் இந்த எல்லா பிராணிகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். ராஜா கூட இனிமேல் நம்ம ஹாப்பியா வாழலாம், ராஜாக்கு இனிமேல் எதுவுமே ஆகாது அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ராஜா கூட மைனா, டியர், மறுபடியும் நம்மளோட பென்குயின், பிகாக் எல்லாமே சேர்ந்து ராஜா கூட ரொம்பவே ஹாப்பியா ஜாலியா வாழ்ந்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.